உங்கள் வீட்டில் நீங்களும் கத்திரிக்காய் செடி வளர்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். உங்கள் கத்திரிக்காய் செடியும் இப்படி பூத்து குலுங்கியிருக்கா, கொத்து கொத்தா உங்கள் கத்திரிக்காய் செடியும் காய்ச்சிருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த ஒரு பொருள் போட்டதுதான் போதும், எங்கள் கத்திரிக்காய் செடி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற கத்திரிக்காய் செடி இப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கத்திரிக்காய் செடி எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இல்லாமல் இப்படி கொத்து கொத்தா காய்க்கணுமா அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், என்ன உரம் போடணும், இந்த கத்திரிக்காய் செடியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த செடியை பாருங்கள், இந்த செடியில் இருக்க கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எல்லா கத்திரிக்காயும் நல்ல அருமையான சூப்பரான கத்திரிக்காயாக இருக்கும். இப்படி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வளர்க்குற கத்திரிக்காய் செடி இப்படி கொத்து கொத்தாக காய்க்கணுமா அப்படின்னா நீங்கள் நல்ல நாட்டு உரமாக போட்டு செடியை எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இல்லாமல் நல்லா வளர்த்துவாங்க. அப்படின்னா உங்கள் கத்திரிக்காய் செடியும் கொத்து கொத்தாக காய்க்கும். பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக இதுக்கு என்னென்ன உரம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.